இப்படித்தான் பல பேர் தங்களோட லைஃப்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றாங்க. தங்களோட எதிரிங்களால இல்ல, தேவையில்லாத அட்வைஸை கேட்கறதுனால. கானா வினோத் மாதிரி. கானா வினோத் அவரோட ஒய்ஃப் சொன்னதை கேட்டிருந்தாருன்னா நிச்சயமா அப்படி விளையாண்டுருக்க மாட்டாரு. அவங்க ஒய்ஃப் நிச்சயமா சோட்டாலே அடிக்க போறாங்க அவர் வந்தோடனே. கானா வினோத் அவர்கள் 18 லட்ச ரூபா மதிப்புள்ள கேஷ் பாக்ஸை அவர் எடுத்துட்டாரு. பட் வெளியில மக்கள் எல்லாருமே அவர் தான் இந்த சீசனோட வின்னருங்கிற ரேஞ்சுக்கு அவரை வச்சுட்டு இருக்கும்போது அவர் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னா, அந்த ஒரு டிசிஷன் எல்லாத்தையும் மாத்திருச்சு. டைட்டில் ஜெயிக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கேஷ் பாக்ஸ் மணி மட்டும் இல்லை, அது கிளாரிட்டி, உங்களோட கிளாரிட்டியோட டெஸ்ட். உங்களுக்குள்ள எமோஷன் நிறைய வந்துருச்சுன்னா லாஜிக் வெளியே போயிடும். சைக்காலஜிக்கலாக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற ஆளுங்களை நம்ம ரொம்ப நம்புகிறோம். ஆனால் தப்பாக இருந்தாலும் கூட கானா வினோத் மற்ற கண்டஸ்டன்ட்லாம் லாஸ்ட்டில் வந்தோடனே அவர் டோட்டலாக அவரோட கேம் பிளேயும் சேஞ்ச் ஆச்சு. அவரோட கேரக்டரும் எனக்கு என்னமோ ரிவீல் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. திரும்ப தேவையில்லாதுக்கெல்லாம் கோவப்பட்டு அண்ட் அவர் போயிட்டு அரோரா கூட தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு டிசிஷன் எடுத்ததுனால தான் இந்த கான்வர்சேஷனே வந்திருக்கும், இல்லாட்டி வந்திருக்காது. அண்ட் அவருக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது. யார்கிட்ட கேட்கும்போது கரெக்டாக அரோரா கூட டைப் ஆறாரு. அண்ட் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எல்லாத்தையுமே. அரோரா இஸ் ஃபார் மீ இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயர் தான் சொல்லுவேன். ஏங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கானா வினோத்துக்கு கொஞ்சம் கூட அவரோட செல்ஃப் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லை. அண்ட் ஹீ இஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஆல்சோ. அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொல்லிச்சு. ப்ளஸ் அவர் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா, வெளியில் போய் வீடு கட்டணும், குழந்தைங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிடுச்சு பணத்தை பார்த்தோன்னே. முன்னாடி பணத்தை பார்த்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது தான் அந்த கேமு, அந்த கேஷ் பாக்ஸே அதுதான். பட் இவர் பணத்தை பார்த்தோன்னே ஏற ஏற அப்படியே உடஞ்சிட்டே வராரு. ஏன்னா அவருக்கான தேவைகள் எக்கச்சக்கமாக இருக்குங்கிறதுக்காக, இதை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக உடஞ்சிட்டாரு. ஸோ இட்ஸ் சிம்பிள். தேவையில்லாத அட்வைஸ் ரொம்ப டேஞ்சர். இதை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கரெக்டான ஆளுங்க கிட்ட கேட்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும். ஏன்னா பேசுகிற எல்லோருமே உங்கள் ஃபியூச்சரை வச்சுட்டு பேச மாட்டாங்க. அரோரா லிட்ரலி ரம்யா பேசுகிறத கேட்டு தான் இருந்தாங்க. வெளியில் எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க டைட்டில் அடிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு மாறிடுச்சு அரோராவோட பிளே. அரோரா இந்த வீக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா நாமினேஷன் லிஸ்ட் இல்லை. ஸோ எப்போதுமே நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சமாக கேட்டு உங்களை ஸ்ட்ராங்காக மதிப்பிடுங்க. ஏன்னா செல்ஃப் ட்ரஸ்ட் தான் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் ஆனீங்கன்னா உங்கள் டெஸ்டினியே அது காசு பண்ணும். ப்ளஸ் உங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன டவுட்ஸ்னால தான் பெரிய சான்ஸே போகும் மைண்ட்.